வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சாம்கான் கம்பெனியோட 4450 ஐசி 2L ஐசி உள்ள ஒரு ஆடியோ போர்டு பற்றி இப்போ ரிவ்யூ பார்க்கலாம். எல்லா மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இதான் இந்த சாம்கான் ஆம்பிளிஃபயருக்குள்ள சாம்கான் 2L ஐசி 4440 ஐசி உள்ள போர்டு. 2 ஐசி கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு ஐசி, இங்கே ஒரு ஐசி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஸ்டீரியோ. இதில் எந்தெந்த லைனு இங்கே எங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது பேஸ்டபிளோடு வந்துடும். இது வந்து பேஸ்டபிளுக்குள்ள லைனு, பிடி லைனு. இது டிஸ்பிளேக்குள்ளே 5 வோல்ட் ரெகுலேட்டருக்குள்ள லைனு. இதுக்குள்ளே வோல்ட் வந்து 12 வோல்ட் கொடுக்கலாம். 12 வோல்ட்லேருந்து 18 வோல்ட் வரை கொடுக்கலாம். அதுக்கு கம்மியாக கொடுக்கக்கூடாது, அதுக்கு அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது. இதில் என்னென்ன ஒயரிங் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் ஐசிக்குள்ளோட பின் பக்கம். இந்த எல்லோ கலரில் இருக்கிறது ஸ்பீக்கர் லைனு. ஒரு ஐசிக்குள்ளே அவுட்புட்டுக்கான ஸ்பீக்கர் லைனு. இந்த எல்லோ கலர் வந்து இன்னொரு ஐசிக்குள்ளே அவுட்புட் லைனு, ஸ்பீக்கர் லைனு. நெக்ஸ்ட்டு பவர் சப்ளை பார்க்கலாம். பவர் சப்ளை லைனை பார்க்கும்போது இது மாதிரி டயோடு ஏசி லைன்லேருந்து டிரான்ஸ்ஃபார்மத்துக்குலேருந்து வரக்கூடிய 12 வோல்ட்டை கொடுக்கணும். இதில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெட் கலரும் இந்த ப்ரௌனும் 12 வோல்ட்டு டிசி லைன் கொடுக்கக்கூடிய லைனு. இது வந்து டயோடில் வந்து இப்படி வந்து சேரும். இது வந்து 7805 ரெகுலேட்டர். இது வந்து டிஸ்பிளே பேனல் போர்டில் வரும். அதுக்கும் ஒயரு தனியாக கொடுத்துருப்பாங்க. சாம்கான் போர்டில் மட்டும் எல்லாத்துலேயும் அவங்களே ஒயரிங் பண்ணி சால்ட்ரிங் பண்ணி கொடுத்துருப்பாங்க. மற்ற போர்டுக்கு நம்மளாக சால்ட்ரு பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து 5 வோல்ட்டுக்கான பேனல் போர்டுக்குள்ள லைனு. இது வந்து 12 வோல்ட்டுக்குள்ள இன்புட் லைனு, ஆடியோக்குள்ளது. இது வந்து வால்யூம் கண்ட்ரோல் கொடுக்கக்கூடிய ஒரு சைடு லைனு, ஸ்பீக்கர் லைனு. இது வந்து இன்னொரு சைடு வால்யூம் கண்ட்ரோல் கொடுக்கக்கூடிய லைனு. ஸ்டீரியோ அப்படிங்கிறதுனால ரெண்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இது பேனல் போர்ட்லேருந்து வரக்கூடிய ஆடியோ அவுட்புட்டை இதில் வந்து இன்புட்டாக கொடுக்கணும். இந்த போர்டில் இது வந்து ஃபேஸ் ட்ரபிளுக்குள்ள வால்யூம் கண்ட்ரோல் லைனு. எல்லாமே அவங்களே சால்டர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சாம்கானில் மட்டும் கிளாரிட்டி ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். சவுண்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் 12 வோல்ட்டு 3 ஆம்ஸு 2 ஆம்ஸு போட்டால் சவுண்டு வந்து சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும். 2 ஆம்பியர் அழகாக போடலாம். அது மாதிரி டிரான்ஸ்ஃபார்மத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸின் கம்பெனி தான் நான் எப்போதுமே யூஸ் பண்ணுவேன். இந்த மேக்ஸின் கம்பெனி டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர். சவுண்டு நீங்கள் எவ்வளோ போட்டாலும் உட்காராது. சவுண்ட் வந்து கிளாரிட்டியாக இருக்கும், கனமாகவும் இருக்கும். இது மேக்ஸின் டிரான்ஸ்ஃபார்மர். எப்போவுமே எந்த ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணாலும் மேக்ஸின் இல்லாட்டி இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். இந்த போர்டு சாம்கான் போர்டு. இது பெஸ்ட்டு அசம்பிள் பண்ணுறதுக்கு. ஆடியோ போர்டுக்குமே பெஸ்ட்டாக இருக்கும். சவுண்டு கிளாரிட்டியும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த சர்வீஸை வர வீடியோலலாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.